ஏர்லி 20th செஞ்சுரி அதாவது 1900ங்கள்ல நம்ம கதையோட ஹீரோவான தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இப்பதான் ரீசெண்டா அவரோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேள்விப்பட்டிருந்திருப்பாரு. ஆனா அந்த நியூஸ் கேள்விப்பட்டு சில நாட்கள் கழித்து அவரோட கைக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்து சேருது. அது அவங்களோட தங்கச்சி கிட்ட இருந்து வந்திருக்கும். அந்த லெட்டர்ல போட்டிருக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க தங்கச்சி சாகல, அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் கல்ட்டால கடத்தப்பட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ கடத்தப்பட்ட தன்னோட தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக எந்த ரிலீஜியஸ் கல்ட் தன்னோட தங்கச்சியை கடத்தினாங்களோ அவங்க கூட ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகி எதுக்கு இந்த மாதிரி மனிதர்களை கடத்துறாங்க, பிளஸ் அந்த இடத்துல என்னதான் நடக்குது, ரொம்ப முக்கியமா தன்னோட தங்கச்சியை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த ஒரு கதை. கண்டிப்பா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் ட்ரெயினில் ஒருத்தன் லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ தாமஸ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இறந்து போனதா நினச்சிக்கிட்டு இருந்த தன்னோட தங்கச்சிக்கிட்டு இருந்து தான் அந்த லெட்டருங்கிறது வந்துருக்கும். ஆக்சுவலி இந்த ஒரு லெட்டரே நம்ம தாமஸோட சர்ச் ஃபாதர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு தான் வந்து சேர்ந்துருக்கும். அவரு தான் தாமஸுக்கு இந்த ஒரு லெட்டரை கூப்பிட்டு படிச்சு காட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் தாமஸோட தங்கச்சி எந்த கல்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த கல்ட்டை பற்றி அந்த ஃபாதருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த லெட்டர் கிடைக்கிற அன்னைக்கு தேதி வரைக்குமே நம்ம தாமஸ் ஒரு ஊதாரியான ஒரு ஆளா தான் இருந்திருப்பான் போல. ஆனா இது வரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அது எல்லாமே போயிட்டு போகுது. ஆனா இனிமேல் உன் தங்கச்சிக்கு நீ தேவைப்படுற, இன்னைக்கு நீ உன் தங்கச்சிக்கு தேவைப்படுற. அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க, சொசைட்டிக்கே அவனுங்கள ஒரு மாதிரி நோய் மாதிரியான ஆளுங்க. ஆகையால் நீ அந்த இடத்துக்கு போயே ஆகணும். உன் தங்கச்சிக்கு உன்னோட உதவிங்கிறது தேவைப்படுது, அவளை காப்பாற்ற வேண்டியதுங்கிறது உன்னோட கடமை. ஆனா அந்த இடத்துல உன் தங்கச்சியை நீ உயிரோடு இருக்கிற அப்படின்னு பாக்குற வரைக்கும் அங்க இருக்கிற யாருக்குமே உன் மேல ஒரு துளி சந்தேகம் கூட வராத அளவுக்கு நீ பிஹேவ் பண்ணி ஆகணும். ரொம்ப கான்சியஸா, ரொம்ப ஜாக்கிரதையா, யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு நீ இருக்கணும்டா அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட அட்வைஸ் எல்லாம் போட்டு தான் அனுப்பியிருந்திருப்பாரு. இப்போ இது எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ள காலை விட போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்திலேயே ஏதோ மெடிசன் வேற எடுத்துக்கிட்டு இருப்பான் போல. ஸோ அது 2 டிராப் அவன் வாய்க்குள்ள விட்டுக்கிறான். இப்போதைக்கு அந்த ட்ரெயின்ல வந்து ஆளுங்க எல்லாருமே அந்த கல்ட் குரூப்ல தான் போய் சேர போறாங்க. ஆனா அது ஒரு ஐலாண்ட்ல இருக்கு. ஆகையால் ஒரு போட்டு வழியா தான் அவங்கள கூட்டிட்டு போறதா இருக்குமா. அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த உடைமைகள்லாம் எட்டு வந்திருப்பாங்களே, பொட்டி படிக்கல எட்டு வந்திருப்பாங்க, அதுல ஏதாவது இந்த மாதிரி புக்ஸ் மாதிரிலாம் ஏதாவது வச்சிருந்தீங்க, பிரிண்டட் ஐட்டம்லாம் வச்சிருந்தீங்கன்னா இங்கேயே எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட புக்கெல்லாம் கொண்டு போய் அங்க எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ லைன்ல ஹீரோ ஒரு டிக்கெட் மாதிரி கையில வச்சிருந்திருப்பான். அந்த டிக்கெட்ல ஹீரோவோட டிக்கெட்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று இருக்கும். ஆனா மற்றவங்களோட டிக்கெட் அவன் எட்டி பார்க்கும்போது அதுல அது இருக்காது. ஆஹா, சந்தேகம் வந்துருமேனு என்ன பண்ணலான்னு யோசிச்சவன் அந்த இடத்துல ஒருத்தர் அவரோட பொட்டியில இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரா. உதவி பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு அந்த ஆள் கிட்ட இருக்கிற டிக்கெட்டை ஹீரோ எடுத்துக்கிறான். ஸோ அந்த டிக்கெட்ல எந்த ஒரு மார்க்கும் இல்லாத போது ஹீரோவை ஈஸியாவே அலோவ் பண்ணிடுறாங்க. அதுவே ஹீரோ டிக்கெட்டை மாத்தி வச்சான்ல அந்த ஆளையுமே அலோவ் பண்றாங்க. ஆனா அலோவ் பண்ணும்போது அந்த ஆளோட பொட்டியில ஒரு எக்ஸ் மார்க் ஒன்று போட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்றாங்க. நைட் டைம்ல தான் அவங்க போட்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, பயங்கரமா அலை வீசிக்கிட்டு இருக்கும். அப்போ ஹீரோக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு லேடி, என்ன தலைவா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரேயர் மீட்டிங்லயும் நான் உன்னை பார்த்ததே இல்லையேன்னு கேட்டதுக்கு, ஏன் மேடம் நானும் தான் உங்களை பார்த்தது இல்லையேன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சமாளிக்கிறான். ஹீரோ இப்படி இயல்பா பேசும்போது அவங்களும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிறாங்க. ஓகே யா, பார்க்காம இருந்திருக்க சான்ஸ் இருக்குதுன்னு. அன்னி இப்படி போட் வந்து அலையில அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிக்கிட்டே இருக்க அங்க சில பொட்டிகள்ல ஆடெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அப்படி ஒரு பொட்டியில இருந்து ஒரு ஆடு அப்படியே தெரிச்சு வந்து ஹீரோட கையில விழுகுமா. எங்கேயாவது கடலுக்குள்ள விழுந்துற போதுன்னு ஹீரோ அதை டைட்டா பிடிச்சுக்கிட்டா கூட உட்காந்துருக்கிறவன் அதை ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறான். அவரு எதை விரும்புறாரோ அது அதுவாவே ஐலாண்டுக்கு போகும், நம்மளா எதையும் வற்புறுத்தி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவானா. இந்த ஆளு அவருன்னு சொல்றான்ல, அது வந்து அந்த பர்டிகுலர் கல்ட் குரூப்புக்குன்னு ஒரு கடவுள் ஒன்று இருக்கும், அந்த கடவுளை தான் சொல்றான். இவனுங்களோட இந்த செயலை பார்க்கும்போதே ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு மண்டையை கழுவிந்திருக்கானுங்க, எந்த அளவுக்கு ஹைலி டேஞ்சரஸான ஆளுங்க இவனுங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் காலையில் ஆகும்போது அந்த ஐலாண்டுக்குமே வந்துட்டாங்க. வந்து இறங்கினோனையுமே எல்லாருக்கும் லக்கேஜஸ்ல எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் சேஃபா வந்துட்டான். ஆனா ஹீரோ ஒருத்தர்கிட்ட டிக்கெட்டை மாத்தி இருந்திருப்பான்ல, அந்த ஆள் கிட்ட அவங்க லக்கேஜஸை கொடுக்கலங்கிற மேட்டரை ஹீரோ கவனிக்கிறான். கொஞ்சம் தூரம் கால்நடையா மலையெல்லாம் ஏறி நடந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐலாண்டோட சென்டர்ல ஒரு சின்ன கிராமத்தை இவங்க அமைச்சிருந்திருக்காங்க. இப்போதைக்கு இந்த கிராமத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்களா. ஸோ எந்த ஒரு நாட்டோட சட்டத்திட்டத்துக்கும் உட்படாத ஒரு கிராமமா இது இருக்கு. அப்படி ஹீரோ அந்த கூட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பையன் பேசுறதுக்காக வருவான். அவனை நம்ம ஜேம்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த பையன் ஹீரோ கிட்ட பேசிட்டு வரும்போது அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து வெளியில
வந்துட்டு அப்படியே நம்ம ஜேம்ஸை ரசிச்சுக்கிட்டு இருப்பா. ஜேம்ஸோட ஆளா இருக்கும். புதுசா ஆளுங்களா வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட நேம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நோட் பண்றதுக்காக அங்க அட்டண்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஆளுக்கு வந்திருப்பான். போதாத குறைக்கு இப்போ புதுசாக வந்த ஆளுங்களுக்கு ஏதாவது நோய் கீதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில செக்கப்லாம் பண்ணுறாங்க. எங்கேயாவது தலையில் கீதை அடிபட்டிருக்காங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. எல்லா விதமான செக்கப்லையும் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு வரானா. அந்த ரூமில் இவங்களுக்குன்னு இந்த கல்ட் குரூப்பில் இருக்கிற ஆளுங்களுக்குன்னு ஒரு ஹோலி புக் இருக்கும் போல் அதை இருக்கிறத கவனிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சர்ச்சில் ப்ரேயர்லாம் நடக்க ஆரம்பிக்க ஹீரோவும் அதை அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பி வரானா. லேட்டாக தான் கிளம்பி இருந்திருப்பானா. அப்போ இவனை விட லேட்டாக இன்னொரு புள்ள அங்கே போவா. அவளை நம்ம ஹீரோயினை வச்சுக்கலாம். பரவாயில்ல, நான் தான் லேட்டா உள்ள போவேன்னு நினைச்சேன், நீங்களும் கம்பெனிக்கு இருக்கிறது ஆறுதலா போச்சுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது உங்களோட முகத்துல ஏதோ கரை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கர்ச்சீஃப்லாம் கூட கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். இதே நேரத்தில் ஹீரோ அப்படியே லைட்டா சைடில் திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஒருத்தர்கிட்ட டிக்கெட்டை மாத்தினால அந்த ஆளை அடிச்சு இழுத்துட்டு போறத ஹீரோ கவனிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் இதை நீ கவனிச்சுனா உன்னையுமே தூக்கிட்டு போயிடுவாங்கிற மாதிரி அவனுங்க முறைச்சு பார்க்க எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ நேராக சர்ச்சுக்கு போயிடுறான். அங்கே போகும்போது அந்த ஆள் ஆல்ரெடி போதனைகள்லாம் முடிச்சுட்டு அவனோட வாழ்க்கையை பற்றின சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ அங்கே போதனை கொடுத்துட்டு இருக்கிறான்ல அவன், அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர்னு சொல்லி 3 பேரும் அவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்த டவுன்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டாங்களாமா. நீங்கெல்லாம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் வாழ்றக்கே தகுதி இல்லாத ஆளுங்கிற மாதிரி என்னை துரத்தி விட்டானுங்க. எப்படியோ அவனுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நேரா கடல்ல இந்த ஒரு ஐலாண்டுக்கு நாங்க சேர்ந்தோம். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பெண் தெய்வம் தான் எங்களை காப்பாத்துச்சு. இந்த உலகத்துக்கு அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை என் நாவு மூலமா சொல்றாங்கிற மாதிரி புருடா விட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா அது ஆக்சுவலி அங்க இருக்கிற பீப்புள்லாம் நம்புறாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெண் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ஐலாண்டுக்கே அவங்க நம்பி வந்திருக்காங்களா. இதெல்லாம் ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ சைட்ல ஏதோ ஒரு பொண்ணு ஒண்ணு நடந்து போற மாதிரி இருக்கும். அதை ஹீரோ பாக்குறான். அந்த ஃபாதருமே அந்த உருவத்தை பார்த்தோன்னே முடிஞ்ச அளவுக்கு வேற யாரும் அதை பாத்திர கூடாதுன்னு மொத்த கவனத்தையும் தம்மேலேயே வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். ஒன்ஸ் மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்த ஹீரோவும் என்ன ஏதோ ஒரு உருவம் போச்சு அப்படின்னு லைட்டா எட்டி பாக்குறானா. ஆனா ஹீரோ கவனிக்காத நேரத்துல அந்த பில்டிங்ல ஒட்டிக்கிட்டு இருந்த பாசம் ஒரே நொடியில காஞ்சு போகுது. பேரலா அந்த டிக்கெட் மாத்தின வயசானவர் ஆக்சுவலி அந்த டிக்கெட்ல அப்படி ஒரு மார்க் இருக்குதுன்னா அந்த டிக்கெட்டை வச்சிருந்திருக்கிற நபர்கிட்ட அதிகமான காசு இருக்குதுன்னு அர்த்தம். சோ அந்த காசெல்லாம் எங்கடா இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆளை பிடிச்சி அடிச்சா அந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. இந்த ஐலாண்டை முதல்ல நிறுவன அந்த 3 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறானுங்க. ஓகே, இவன்ட்ட எதுவும் இல்லை, ஆனா யாரோ ஒருத்தன் இவங்கிட்ட டிக்கெட்டை மாத்திருந்திருக்கணும். டிக்கெட் மாத்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு இந்த ஐலாண்ட்ல என்ன நடக்குதுங்கிற மேட்டர் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ யாரெல்லாம் இப்போ இந்த வயசானவர் கூட இந்த ஐலாண்டுக்கு வந்தானுங்களோ அவனுங்க மேல கண்ணு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இந்த வயசானவரை விட முடியாது. ஆகையால் காலி பண்ணிடுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த ஜேம்ஸ்ங்கிற பையன் இருக்கிறான்ல, ஸோ அந்த பையனும் அந்த ஜேம்ஸோட ஆளும் ஊர்ல இருக்கிற யாருக்கும் தெரியாம ரகசியமா காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா. ஆகையால் அந்த ஒரு காதலை யாருக்கும் தெரியாம ரகசியமா கன்னியூ பண்ணிட்டு இருக்க. இதே நேரத்துல ஹீரோவுமே முதல்ல இந்த ஐலாண்ட்ல என்னென்ன இருக்குதுங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் உலாவிக்கிட்டு இருப்பானா நைட் டைம்ல. ஆனா அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட படகுல வரும்போது ஒரு லேடி இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்தது இல்லையான்னு கேட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த லேடியோட விருப்பத்தோட அவங்களோட கையை அறுத்து அதுல இருந்து ரத்தத்தை ஒரு ஜார்ல சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லேடிக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கும் போல. அந்த பொண்ணையும் ரத்தம் கொடுக்க சொன்னா ஒரு மாதிரி பயந்துகிட்டு நின்றுகிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறமே ஹீரோ அங்கிட்டு இங்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமுக்கு போகலான்னு இருக்க வழியில அந்த ஜேம்ஸையும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டையும் பாக்குறான். அவங்க ஹீரோவை பார்த்து பயங்கரமா பயப்பட்டா இவன் போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் ஸ்டே பண்ற ரூமுக்கு போகும்போது ஹீரோ கூட இருக்கிற மற்ற ரூம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரும் ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. போதாத குறைக்கு எல்லாரோட ரூமுக்கு வெளியிலையும் ஒரு கண்ணாடி பாட்டில்ல அவங்களோட பிளட்டை ஊத்தி வச்சிருந்திருப்பாங்களா. அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே ஹீரோ நேரா அவனோட ரூமுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவங்கிறது இருக்கு. ஆனா அவன் அதை கவனிக்கல. ஹீரோ மட்டும் அவன் ரூம்ல இருக்கிற அந்த பாட்டில்ல ரத்தம் ஊத்தி இருந்திருக்க மாட்டான். ஆகையால் பக்கத்து ரூம்ல இருக்கிற ரத்தத்தை எடுத்து அவன் பாட்டில்ல லைட்டா ஷேர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் அவனோட டோர் ஓபன் பண்ணலான்னு கீயை வச்சு ஓபன் பண்ணுவானா ஏதோ ஒன்னு கையில கிழிச்ச மாதிரி தெரியும். என்னடானா அந்த கீழ வேணும்னே ரொம்ப ஷார்ப்பா ஒரு எட்ஜ் வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் அது ஏதோ ஒரு டிசைனா இருக்கும் போல. ஏன்னா அதை பெருசா எடுத்துக்காம ஹீரோ உள்ள போயிருவானா. ஆனா அந்த ரத்தங்கிறது கீழே சிந்திருக்கும் அவனோட கைகள்ல இருந்து. ஒன்ஸ் ரூமுக்குள்ள போன ஹீரோவும் அதான் இருக்கிற எல்லா புக்கையும் வாங்கி வச்சுட்டான்.
வச்சிருக்கானுங்களே. ஆகையால் அங்க இருக்கிற அந்த ஹோலி புக்ல இருக்கிற ஒரு பேஜையே கிழிச்சு சம்திங் அதுல இந்த ஊர்ல எங்கெங்க என்னென்ன வீடு இருக்குது, எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதே டைம்ல அந்த ஊரோட ஃபாதர் இருக்கிறான்ல, அவன் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்த்து இல்லையா தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களா என்ன ஏதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த கிராமத்தை விட்டு தள்ளி காட்டுக்கு நடுவில் இருக்கிற வேற ஏதோ ஒரு வீட்டுக்கு போறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த ஜேம்ஸ்ங்கிற பையன் வந்திருப்பான். நான் தலை தூக்கமா, சரி வா வேலை இருக்குது வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பெருசா காசு பணம் அதெல்லாம் கிடையாது. கம்யூனிட்டியா இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலை பார்த்தாகணும். அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேற்று நைட்டு எல்லாரும் கரெக்டான நேரத்துக்கு தூங்கிட்டாங்க. இருந்தாலும் நைட் டைமில் நீங்கள் காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ராசா அதே கேள்வியை நீயும் அந்த பொண்ணும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் இப்போ உங்ககிட்ட கேட்டா எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அந்த ஜேம்ஸ் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறான். மன்னிச்சுக்கோங்க, இந்த இடத்தோட ரூல்ஸ் அது. ஸோ அதனால பழக்க தோசத்தில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி உங்ககிட்டையும் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரிலாம் கேட்குறான். ப்ளஸ் அந்த ஜேம்ஸுக்கும் அந்த பிள்ளைக்கும் ஒரு மேட்டர் ஓடுதுங்கிற மேட்டர் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி வெளியில் எதுவும் சொல்லிக்கல. ஆகையால் ஜேம்ஸுக்கு ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை வருது. வாங்கல இங்க வேலை பார்க்கறதுக்கு பதிலா இன்னொரு வேலை ஒன்று இருக்கு, அதை என்னால தனியா செய்ய முடியாது, நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு போட் ஒன்று கரையை ஒதுங்கி இருந்திருக்கும். இப்போ இந்த போட்டை உடச்சி இவங்க எடுத்துட்டு போய் ஆகணும். ஏன்டா கொண்டு அந்த போட்டை நிறுத்திங்கன்னு கேட்டா, இல்ல இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பை ஒருத்தன் வந்திருக்கான். அந்த ஒரு ஸ்பைய இந்த ஐலாண்டை பாதுகாக்கிற அந்த காவல் தெய்வம் தான் போட்டு தெளிந்திருக்கு. இப்போதைக்கு இந்த போட் இங்கேயே இருக்க வேண்டாம், எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோவோட உதவி மூலமா அந்த போட்டோட பீசஸ் அவங்க எடுத்துட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஹீரோவும் இவன்ட்ட கேட்கறதான் கரெக்டான நேரம்னு தன்னோட தங்கச்சியோட போட்டோவை அவன்கிட்ட காட்டிட்டு, இந்த புள்ளை உனக்கு தெரியுமான்னு கேட்டா அவன் அந்த போட்டோவை பார்த்தோன்னே பயந்து அலறடிச்சு ஓட பார்ப்பான். ஆனால் அவனை அப்படியே தரையில் வச்சு அமுக்கிட்டு, மரியாதையா இவளை எங்கே பார்த்த, இவளை பற்றி உனக்கு என்ன தெரியுங்கிற மேட்ரை கக்கறையா இல்லையா அப்படின்னு மிரட்டும் போது ஜேம்ஸுமே ஒத்துக்கிறான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோவை எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சில ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்கல்ல, அந்த போட்டில் உணவுக்காக ஆடெல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, அப்படி ஆடு கொண்டு வர ஒரு டப்பாக்குள்ளே தான் நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கடத்திட்டு வந்துருப்பாங்க. ஹீரோவோட தங்கச்சியை கடத்தினதுக்கான காரணங்கிறது நம்ம ஹீரோவோட அப்பா பயங்கர பணக்காரரு. ஸோ அவளை வச்சு பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாததாலன்னு அவன் ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிருவானா. ஆனா ஏன் நீ அன்னைக்கு அவளுக்கு உதவி பண்ணலன்னு கேட்டா, என் உடம்ப பார்த்துட்டு நான் உதவி பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? அந்த ஃபாதர் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்களே இந்த ஐலாண்டுக்கு வந்தவனுங்க, மொத்தமா 3 பேர் வந்திருப்பானுங்க. அதுல ஒருத்தன் அந்த ஃபாதர் கூட இருக்கிற 2 பேரு. அந்த கூட இருக்கிற 2 பேர்ல ஒருத்தனோட பையன் தான் இந்த ஜேம்ஸ்ங்கிறவன். இந்த ஐலாண்ட்ல இந்த பெண் தெய்வம் ஒன்று இருக்கா. இந்த பெண் தெய்வம் அந்த ஃபாதர் மூலமா தான் பேசுங்கிற காரணத்தால அந்த ஃபாதரை ஒரு ப்ராஃபிட் ரேஞ்சுக்கு பாக்குறானுங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் என்கிட்ட மட்டும் பேசுதுன்னு ஒருத்தன் சொல்றானா, அவனை உடனையோட போட்டு உட்கார வைக்கிறத விட்டுட்டு ப்ராஃபிட்னு பேர் கொடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஸோ தங்கச்சியை எதுக்கு கடத்திருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கதான் இருக்கிறாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போதாத குறைக்கு இந்த ஜேம்ஸ் வேற ஹீரோ கிட்ட வாக மாட்டிக்கிட்டான். உன்னை பத்தியும் ஆளை பத்தின மேட்டரை வெளியில சொல்லக்கூடாதுன்னா இந்த ஐலாண்டை விட்டு அண்ணன் எஸ்கேப் ஆகிற வரைக்கும் நீ எனக்கு உதவி பண்ணியாகணும், என்ன சரியா அப்படின்னு அவன் கூட ஒரு டீல் போட்டுக்கிறான். அதுவே ஊருக்குள்ள ஜேம்ஸோட ஆள் இருக்கிறாள்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, ஆமா ஜேம்ஸும் நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம், ஸோ ஆகையால் எனக்கு பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, மேபி நான் பிரெக்னெண்டா இருப்பேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாளா. ஹீரோயின் தான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவ வச்சு ஒரு டாக்டர் மாதிரி. ஆகையால் ஹீரோயினும் பெருசா அந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி இல்லாம, கவலைப்படாத, உங்களோட காதல்ல நீங்க உறுதியா இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ண இந்த தவறுகளை கண்டிப்பா கடவுள் மன்னிப்பாருங்கிற மாதிரிலாம் சொல்லுவாளா. இதே நேரத்துல நம்ம ஹீரோ முத கொண்டு யாரெல்லாம் இந்த ஊருக்கு புதுசா வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, யாரு அந்த டிக்கெட்டை மாத்தி கொடுத்த ஃப்ராடு, யாரு ஒரு ஸ்பையா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆப்வியஸா யாரும் சொல்ல மாட்டாங்களா. ஆகையால் இவங்களோட ஐலாண்டுக்குன்னு ஹோலி புக் இருக்கும்ல, இப்பதானே வந்திருக்காங்க, ஆகையால் பேஜையாவது படிச்சிருந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு அதை ஒப்பிக்க சொல்லும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போது அப்போ அவன் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் கத்திய மறைச்சு வச்சிருக்கிறத ஹீரோ கவனிச்சிடுறான். கரெக்டா அந்த ஃபாதர் கிட்ட வரும்போது அந்த ஆளும் கத்தி எடுத்து போட்டு தள்ளான்னு இருந்தா ஹீரோ உள்ள பூந்து அந்த ஆளை அடிக்கிறானா. ஆனா அந்த ஆள் கோவத்துல நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே ஒரு கோடை போட்டுட்டு அந்த ஃபாதரை போட்டு தள்ளான்னு இருக்கும்போது மற்றவங்க எல்லாரும் அந்த ஆளை காலி பண்ணிடுறாங்க. இப்போ ஃபாதரை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ண ஹீரோ கத்தி குத்து வாங்கியிருந்திருக்கான்ல, அவனை கொண்டு போய் ஊரோட ஒரு மருத்துவச்சியா இருக்கிற நம்ம ஹீரோயினோட வீட்டுல தான் போடுறாங்க. போதாத குறைக்கு அந்த ஃபாதர் வேற நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு நண்பா, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ ரத்தம் சிந்திருக்கன்னு சொல்லிட்டு அவனோட கையையும் அவன் கிழிச்சு லைக் ரத்தத்தின் ரத்தமாக நம்ம ஒன்று சேர்ந்துட்டோங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். ஈவினிங் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு ஹீரோவை அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்களா அவனோட ரூம்ல இருக்கும்போது, அப்போ அந்த
அந்த ஃபாதர் ஹீரோவோட தங்கச்சி இருக்கிறாள்ல அவளை ஊருக்கு மத்தியில கூட்டிட்டு வரான். இவளை தேடிதான் எவனோ ஒருத்தன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால மரியாதையா நீயா வெளியில வர்றது இவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எவன் அத்துமீறி நுழைஞ்சதுன்னு கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோ போகல. ரேதர் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டே இருப்பானா. இவ்வளவு நாளா தங்கச்சியை உயிரோட வச்சிருந்திருக்கானுங்கன்னா கண்டிப்பா உப்பையும் போட்டு தள்ள மாட்டானுங்கிற ஒரு நம்பிக்கை ஹீரோக்கு இருந்துச்சோ என்னமோ. ஆனா இருந்தாலுமே அவளோட முடி எல்லாத்தையுமே பிடிச்சி அறுத்து எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவ பயங்கரமா அலறுவா. தங்கச்சியோட அலறல் சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம ஹீரோக்கெல்லாம் பயங்கரமா பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். செம்மையா ஆன்சைட்டி வந்துடும். அதுக்காக தான் அந்த மருந்தை வேற எடுத்துக்கிட்டு இருப்பான் போல. ஸோ அதை எடுத்துக்காம அந்த மருந்தை தூக்கி போட்டுட்டு அந்த ஆன்சைட்டி அந்த பேனிக் அது எல்லாத்தையுமே அவன் உணர்றான். லைக் தன்னோட தங்கச்சி அப்படி வழியில துடிக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறேன்னு தன்னைத்தானே அவன் தண்டிச்சுக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஹீரோவோட தங்கச்சியை சங்கிலி போட்டு கட்டி ஊருக்கு நடுவில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஊரில் இருக்கிற குட்டி பசங்களாம் வந்துட்டு ஏதோ சும்மா நாயை கல்லுட்டு அடிக்கிற மாதிரிலாம் குச்சி வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போது ஹீரோயின் தான் அங்கே இருக்கிற அந்த பசங்க எல்லாருமே விரட்டி விட்டுட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் குளிருக்கு இதமாக பெட்ஷீட் அப்படின்னு இதெல்லாம் கொடுத்துட்டு கவலைப்படாத எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு சொல்லி ஆறுதலாக சில வார்த்தைகளுமே பேசுகிறான். நான் இப்படி தங்கச்சி கஷ்டப்படுறத எல்லாத்தையும் ஹீரோவும் பார்க்க தான் செய்கிறான். அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பானா, செம்ம கான்ல இருப்பான். கரெக்டான ஒரு வாய்ப்புக்காக காத்துருப்பானா. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. இருக்கிற எல்லாரும் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு பிஸியா இருக்கிற டைம்ல இதாண்டா சான்ஸ்னு ஹீரோவும் அந்த ஜேம்ஸ்ங்கிற பையனும் அந்த ஃபாதரோட வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஸ்மெண்ட் தான் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்கு கனெக்ட் ஆகுது. ஆகையால் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு நேராக வீட்டு வழியா போறதுக்கு பதிலாக அங்க கீழே இருக்கிற செங்கல் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு இருப்பானா. இதே நேரத்தில் அந்த ஃபாதரும் அந்த ஆளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்போ அவங்க புதுசா ஆளுங்களா வந்திருப்பாங்களே அவங்களுடைய எல்லாரோட ரூமையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்கு எல்லாருமே வெளியில வந்து இருப்பாங்களா, இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லி எல்லாரோட ரூமையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவோட ரூம்ல ஹீரோ அந்த ஊரோட மேப்பை உறைஞ்சு வச்சிருந்திருப்பான்ல அது அவங்களோட கையில கிடைக்குது. வெறும் இந்த ஊரோட மேப் மட்டும் இல்ல, காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வீடுமே அந்த மேப்ல இருக்க. ரைட்டு, எது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த மேட்டரை இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு வேக வேகமா கிளம்புறாங்களா. ஹீரோவும் செங்கல்லாம் உருவிட்டு அந்த ஜேம்ஸ்ங்கிற பையன்கிட்ட இங்க பாரு, இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, எவனாவது உன்ட்ட வம்புல் தானா இந்த கத்தியை பொடி எடுத்து ஒரே சொருகு, என்ன எவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோ உள்ள இறங்கி போக ஆரம்பிப்பான். ஜேம்ஸும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி அந்த கல் எல்லாத்தையுமே ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ யாரும் அவனை பிடிச்சி இழுக்கிறாங்களா. யாரான்னு பார்த்தா ஜேம்ஸோட அப்பாவா இருக்கும். டேய் நீ என்னடா பண்றன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சு விட்டுறாரு. பின்னாடியே அந்த இன்னொரு ஆளும் அதுக்கப்புறம் ஃபாதரும் வரும்போது இல்ல ஹீரோ மட்டும் தான் தனியா இதுக்குள்ள இறங்கிட்டான், அவன் அண்டர் கிரவுண்ட் வழியா தான் போறான் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த ஃபாதர் ஒரு குதிரை எடுத்துட்டு நேரா காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கு போறான். அதுவே ஜேம்ஸோட அப்பாவும் அந்த இன்னொரு ஆளும் கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஹீரோ அண்டர் கிரவுண்ட்ல இறங்கி இருந்திருக்கான்ல அது வீட்டுக்குள்ள இருக்கிற பேஸ்மெண்ட்ல இருந்து தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வழிங்கிறது போகும். ஆகையால் அந்த வழியா கிளம்புறானுங்களா. இவனுங்க இப்படி கன்னெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறத நம்ம ஹீரோயினுமே வெளியில இருந்து நோட் பண்ண செய்யறா. அந்த ஃபாதர் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டானா அந்த இடத்துல தான் அந்த அண்டர் கிரவுண்டுக்கான அந்த பாத்துங்கிறதே இருக்கு. ஹீரோ வந்தானா ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் கரெக்டா கன்னை வச்சு நின்னுகிட்டே இருக்க ஹீரோவும் வரான். அப்படி வந்துகிட்டு இருக்கிற வழியில அந்த அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு சின்ன டிரைனேஜ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஏகப்பட்ட ஏதோ ரத்த கழிவுகள்லாம் இருக்கா. இது என்னடான்னு ஒரு மாதிரி அதை பார்த்துக்கிட்டே தான் நேரா வெளியில வரலான்னு இருக்கும்போது லைட்டோட வெளிச்சத்தை அந்த ஃபாதரும் கவனிச்சிடறான். இன்னைக்கு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு அவனும் ட்ரிகர்ல கரெக்டா கை வச்சிட்டு இருக்க. அண்ணாரன்னு பார்த்து வெளியில இருந்து அந்த குதிரை லைட்டா கணச்சிருமா. ஆகையால் ஹீரோ கொஞ்சம் உஷாராயிடுறான். பின்னாடி ரிவர்ஸ்லயே போயிடலான்னு பார்த்தா பின்னாடியில இருந்துகிட்டு இன்னொரு ஆளும் வரான் அப்படிங்கிறத வெளிச்சத்து மூலமா கண்டுபிடிச்சிடுறானா. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. அப்பதான் அங்க அந்த அண்டர் கிரவுண்ட்லயே ஒரு சின்ன டிரைனேஜ் மாதிரி இருக்கிறத பார்த்திருப்பான்ல அது ஃபுல்லா ரத்தமா இருக்கும். வேற வழி இல்லாம இறங்கிடுறான். அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஹீரோவை தேடிட்டு வந்திருந்தவனும் வெளியில வரலான்னு இருக்கும்போது இந்த ஃபாதர் ஷூட் பண்ணிடுறான். நல்ல வேலை புல்லட் எதுவும் பெருசா மேல படல. ஆனா ஹீரோ உள்ளதானே இருந்திருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு டவுட் வருது. ஹீரோவும் ரொம்ப சேஃபா அந்த ரத்த கால்வாய் இருக்கும்ல அது ரொம்ப குறுகிய பாதையா இருக்கும். அவன் அப்படியே நகுந்து புழு மாதிரி வந்துகிட்டு இருப்பானா. இது வரைக்கும் அவனுங்க பிடிச்சிட்டு வந்த ஏகப்பட்ட ஆடு மாடு இது எல்லாத்தையுமே அங்கதான் பலி கொடுத்த ஒரே ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அதுல ஒரு உருவம் வேற தெரியும். அதை பார்த்தோன்னே ஹீரோவால பயந்து அலறி அடிச்சு கூட போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஐயோ என்ன இதுகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தவிழ்ந்து எப்படியோ அந்த ஒரு ஓட்டையில அவன் வெளியில வரானா. அப்படி வெளியில வந்தவனும் இன்னுமே அங்க அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு குகைக்குள்ளதான் இருக்கிறான். அப்போ அங்க பாறைகள்ல இருந்து வடிஞ்சிட்டு இருக்கிற தண்ணி மூலமா அவனோட முகத்தால அலும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஓரமா உட்காரலான்னு இருந்தா அந்த இடத்துல இந்த குகையில வந்து ஏகப்பட்ட டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட சம்திங் ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி இருக்குமா. இப்போ அதுவே அந்த ஃபாதரை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த வீடு இருந்துச்சுல காட்டுக்குள்ள இருக்கிற வீடு அதுல
ஏதோ ஒரு லேடிய படுக்க வச்சிருந்திருக்காங்க. அந்த லேடி யாருன்னா அதுதான் இந்த ஐலாண்டோட கடவுள். உன்னை வழிபட்டு இருக்கிறது நாங்க, ஆனா உன்னை வழிபடாம உன்னை ஃபாலோ பண்ணாம இருக்கிற அவனுக்கு நீ தேவையில்லாம காட்சிகள் கொடுத்துட்டு இருக்கிற போலயேன்னு அந்த கடவுளை திட்டிக்கிட்டே அவனோட கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை அந்த கடவுளுக்கு உணவா கொடுக்குறான். அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல காஞ்சு போயிருந்த அந்த இலை கொடிகள்லாம் இருக்கும்ல, அதுல பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்குது. கூடவே அந்த இடத்துல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரத்த கிளறியா தலையே இல்லாத எவனோ ஒருத்தன் ஒரு மூட்டைய, ஒரு சாக்கு மூட்டையை ஒன்று இழுத்துட்டு போறானா, அதை கொண்டு போய் தொங்க விடும்போது அதுக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அப்படியே பயங்கரமா அலறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஹீரோ அந்த குகையோட எண்டில் படுத்திருக்கும் போது மேபி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தா இந்த குகைக்கு தான் ஹீரோ வருவான் அப்படிங்கிற மேட்டர் ஹீரோயினுக்கு தெரியுமோ என்னமோ கரெக்டா வந்திருப்பா. மாத்திக்கிறதுக்கு துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கும் போது ஹீரோவோட முதுகுல ஒரு கிராஸ் மாதிரியான ஒரு தழும்பு ஒன்று இருக்குமா, எப்படா ஆச்சுன்னு கேட்டா ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மதத்தெல்லாம் பரப்புவாங்கல்ல, இந்த மிஷினரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே ஒரு டைம் அவன் சைனாக்கு போயிருந்த இடத்துல வாக ஒரு கிரிமினல் குரூப்பு கிட்ட மாட்டிக்கிட்டான். அண்ட் அவனுங்க ஓ கடவுள் வந்து காப்பாத்துவாரா, சரி உன்னை காப்பாத்துறாரான்னு பாப்போமான்னு அவனை பிடிச்சி அவன் முதுகுல சிலுவையை அச்சு குத்தி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாங்க. தான் வாழ்நாளையே அவன் பண்ண பிரேயரோடவுமே அந்த நொடி வந்து அவன் அதிகமான பிரேயருங்கிறத பண்ணியிருந்திருப்பான். ஆனா அந்த பிரேயருங்கிறது அந்த நேரத்துல அவனோட வழியை எந்த விதத்திலையும் போக்கல. இன்னும் சொல்ல போனா கடவுளோட வார்த்தைகளை ஸ்ப்ரெட் பண்ண போய் தான் தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சுங்கிறதையும் ஹீரோ ரியலைஸ் பண்ணியிருந்திருப்பான். இவென்ச்சுவலி இந்த கடவுளுங்கிற மாயையில இருந்து நான் வெளியில வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஹீரோயின் இல்ல வலி வேதனை ஏற்பட்டிருந்தாலும் நீ உயிரோட இருக்கிறீல அது கடவுளோட கருணை தான் சொன்னா. எப்படி பாதிக்கப்பட்ட நான் மட்டும் வலியோட உயிரோட இருக்கணும், உங்க அப்பா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா உயிரோட இருப்பானா அந்த மாதிரியா அப்படின்னு கேட்பான். அந்த ஃபாதர் இருக்கிறாருல அவர் ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பாவா தான் இருக்கும். இப்படி ஃபாதரை ஒரு கொலகாரன்னு சொன்ன உடனே ஹீரோயினால ஏத்துக்க முடியல. அப்பெல்லாம் வளராத, கடவுளோட வார்த்தைகளை உலகுக்கு சொல்ல வந்த ஒரு ப்ராஃபட்டுங்கிற மாதிரி அவ அந்த ஃபாதருக்கு வக்காலத்து வாங்குறா. அவளை கன்வின்ஸ் பண்றது ஹீரோவோட நோக்கம் இல்ல. இருந்தாலும் தான் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கான காரணமே காசுக்காக என்னோட தங்கச்சியை கடத்திட்டு வந்துட்டானுங்க, அவளை மீட்டு எடுத்துட்டு போறதுக்காக தான். என்ன நடந்தாலும் நான் என் கடவுள் என்னை எப்படி கைவிட்டாரோ அந்த மாதிரி என் தங்கச்சியை நான் எப்பவுமே கைவிட போறது இல்லைன்னு சொல்லுவான். ஊருக்குள்ள ஜேம்ஸ் ஒரு ஆளுமே தான் அந்த மாதிரி பிரெக்னண்டா இருக்கிறாங்கிற மேட்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பிளஸ் இப்ப ஆக்சுவலி ஜேம்ஸோட அப்பா வந்து ஜேம்ஸை கூப்பிட்டுட்டு இந்த ஐலாண்டை விட்டு போறதா இருக்கிறாரு. இவ அப்படி சொன்னதுங்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா எப்படியுமே இந்த புள்ளையோட அப்பன் ஜேம்ஸை ஏத்துக்க போறது கிடையாது. ஆகையால் பொட்டி படிக்கையில எடுத்து வச்சுட்டு தயாராயிரு, அப்பா இங்கிருந்து கிளம்ப போறாரு, நம்மளும் அவரு கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியில வர இத அந்த புள்ளையோட அப்பன் கவனிக்கிறான். இவனுமே அந்த 3 ஆளுங்கள்ல ஒருத்தன் தான். உள்ள வந்து அவ துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போதே கேக்குறான் என்ன மேட்டர்னு. தான் பிரெக்னண்டா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அடி சர்ற மாதிரியா விழுகுது. பேரலா அந்த ஜேம்ஸோட அப்பா கிளம்புறதுக்காக போட்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்போ அங்க வந்து ஃபாதரும் என்ன மாமே இப்படி நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த ஒரு ஐலாண்டியா உருவாக்கணும், பாதியிலே விட்டுட்டு போனா எப்படின்னு கொஞ்சம் பேசிலாம் பாக்குறான். பட் எதுக்குமே அந்த ஆள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேம்ஸுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்காக வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தா அவ ரத்த வெள்ளத்துல அங்க இறந்து கிடக்க. அந்த பொண்ணோட அப்பனும் அங்கேயே தான் உட்காந்து இருப்பான். சொல்லுவான் இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம பண்ண செயலுக்கான விளைவு தான் இதுன்னு. அவ்வளவுதான் கடுப்பான ஜேம்ஸ் ஹீரோ கொடுத்த அந்த ஒரு கத்தியை வச்சு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க ஆல்மோஸ்ட் அவனோட கழுத்தெல்லாம் ஓரளவுக்கு கிழிச்சு விட்டுறான். இருந்தாலும் வெளியில வந்து விழுந்து என்னோட பொண்ணை இந்த ஜேம்ஸ் கொன்னுட்டான், வாங்க என்னையும் கொல்ல பண்ண பாக்குறான், இவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி விட வேற வழி இல்லாம ஜேம்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானா. இந்த ஊரில் தவறு பண்ண ஆளுங்க, தவறுன்னு சொல்கிறத விட இவனுங்களோட பேச்சை எவன்லாம் கேட்கலையோ அவனுங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனை இருக்காமா. ஆகையால் அந்த தண்டனையை இந்த ஜேம்ஸுங்கிற பையனுக்கு இன்னைக்கு நம்ம வழங்க போகிறோங்கிற மாதிரி சொல்லி அங்கே இருக்கிற பெல் அடிக்க சொல்கிறானுங்களா. இந்த பெல் அடிக்கிற சத்தங்கிறது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கேட்க செய்யுது. என்னவா இருக்குன்னு இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சோளக்காட்டுக்குள்ள இந்த ஜேம்ஸுங்கிற பையன் தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பானா. பின்னாடியே அவனை பிடிக்கிறதுக்காக ஆளுங்களும் வருவாங்க. கரெக்டாக ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து விழுந்த உடனேமே அவனை பின்னாடி வந்து ஆளுங்க அமுக்குறாங்க. நான் அவளை எதுவும் பண்ணல, இவனுங்க கொன்னுட்டானுங்க அப்படின்னு அவன் எவ்வளவுதான் கதர்னாலும் அந்த ஆளுங்க ஒரு பேச்சு கூட கேட்காம ஜேம்ஸ் அங்கிருந்து தூக்கிட்டு போக நம்ம ஹீரோயினுக்குள்ள ஒண்ணுமே புரியல. அந்த ஜேம்ஸ் வந்து அவளை கொன்னுட்டானுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஜேம்ஸ் ஒருத்தரை பத்தி இவ்வளவு வருத்தப்படுறானா அது கண்டிப்பா ஜேம்ஸ் ஒரு ஆளாதான் இருக்கும், அவ பிரெக்னண்டா வேற இருந்தாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுற நம்ம ஹீரோயின். இந்த கேப்ல ஊருக்கு நடுவுல இவனுங்க கும்பிடுற அந்த கடவுளோட சிலைக்கு முன்னாடி ஒரு பலிபீடத்தை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கானுங்க. ஒன்ஸ் அந்த இடத்துல ஜேம்ஸ் கொண்டு வந்த உடனேயுமே அவனை அதுல படுக்க வச்சுட்டு அவனோட தலையெல்லாம் நகராதபடி அவனை
டைட் பண்றாங்களா, யோ ஏன் அப்படி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டா, அவன் தன்னோட கழுத்துல ஜேம்ஸ் கத்தி வச்சு கிழிச்சிருப்பான்ல, அதை காமிச்சிட்டு பாத்தியா அவன் என்னையே என்ன பண்ணிருக்கான்னு, அப்ப அவனை விட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினால எதுவும் பேச முடியல. ஏன்னா அவனுங்களை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் ஊன்னு சொன்னானா கொல்றதுக்கு ஆல்ரெடி ஒரு 4-5 பேர் இருக்கிறானுங்க ரெடியா. இந்த ஊர் தலைவனான என்ன அட்டாக் பண்ண காரணத்துக்காக இவன் இப்ப சாக போறான். என் பொண்ணை வேற போட்டு தெளிந்திருக்கான், என்னையும் கொலை முயற்சி பண்ணியிருந்திருக்கானா, இந்த மாதிரியான ஒருத்தன்லாம் இங்க உயிரோடவே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவனோட தலைய கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு நல்லா பதமா வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒன்று கொண்டு வந்து கையில வச்சு அவன் ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க கூடி நிக்கிற கிராமத்து மக்களோட கண்ணு முன்னாடியே அங்க உயிருங்கிறத பிரிய அதை நினைச்சு ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் கவலைப்படுற மாதிரியே தெரியுது. ஒன்ஸ் அவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் சரி வாங்க இவனோட ஆன்மா சாந்தி அடைய பிரேயர் பண்ணுவாங்கிற மாதிரிலாம் சொல்லுவானா. ஊருக்குள்ள அடிச்சிருந்த அந்த மணிசத்தை கேட்டு இருந்திருக்கும். அதனால ஜேம்ஸோட அப்பா அங்க வந்து அவரோட பையன் இறந்ததை பார்த்தோன்னே அவன் பாடியை பிடிச்சி கொஞ்ச நேரம் அழக்கூட செய்யல. அதுக்குள்ளேயே உன் புள்ள என் பொண்ணை கொண்டுட்டான்டா, அதனால நீ மட்டும் எப்படி உயிரோட இருக்க போறன்னு சொல்லி அவனையும் அரெஸ்ட் பண்ண சொல்றானா. மெண்டல் என்னடா பண்ணிட்டு இருக்கிறேன்னு அந்த ஊரோட ஃபாதர் அவங்ககிட்ட சண்டைக்கு போனா, நீ என்னடா ஃபாதர் இந்த ஊருக்கு, இனிமேல் நான் தான்டா. மக்களே இங்க பாருங்க, இவன் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட், இவன் வந்து கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவனே கிடையாது. இவன் உங்களை ஏமாத்த வந்திருக்கான். ஏன்னா இவன் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கிளைம் ஒன்று வைப்பான். ஏன்னா ஊருக்குள்ள இப்போ ரீசெண்டாக சில கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அது எல்லாத்துக்குமே இந்த ஆள் தான் காரணம், இவனுக்கு வந்து துப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல பேசுவானா. எப்படியும் இந்த ஃபாதரும் மக்களை ஏமாத்தி தான் வச்சிருந்திருக்கான். ஸோ ப்ராஃபிட்டும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்லாம் மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால இவனை காப்பாத்திக்கிறதுக்கு இவனால இங்க எதுவுமே பேச முடியல. ஆகையால் அந்த பொண்ணோட அப்பனே ஒரு வாய்ப்பை ஒன்று கொடுக்குறான். வேணும்னா நீ ஹீரோவை கொலை பண்ணு, அவனால தானே இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துச்சு, நீ வந்து தைரியமான ஒருத்தங்கிறத ப்ரூவ் பண்ணு, அப்பதான் நீ கடவுளோட ஆளா இருப்பங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசுவானா. இந்த மர்டர் பண்றது இதெல்லாம் அந்த ஃபாதருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா பக்கத்திலேயே பொண்ணு இருக்கிறா, பொண்ணு முன்னாடியே அதை பண்ணணுமாங்கிற ஒரு தாட் தான். ஆனா இப்படி ஊர்ல ஒன்னா கூடி இருக்கிற இந்த ரிலீஜியஸ் மட பசங்க எந்த மடத்தனத்தை நம்புறானுங்களோ அதே மடத்தனத்தை பண்ணினா மட்டும்தான் இவனுங்கள ஏமாத்திக்கிட்டு லீடரா இருக்க முடியும். வேற வழி இல்லாம ஹீரோவை கொலை பண்றதுக்காக கிட்ட வந்தா, இல்ல அப்பா அப்படி நீங்க பண்ணக்கூடாது, நீங்க ஒன்னும் கொலைகாரம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுவாளா. இருந்தாலும் அதை கேட்காம அவன் ஹீரோவோட கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு வரும்போது அப்போ ஒரு கன் ஷாட் சவுண்டு கேட்கும். யாரானா அது அந்த ஜேம்ஸோட அப்பாவா இருக்கும். இந்த ஐலாண்ட்ல இனி நீங்க எப்படி நிம்மதியா இருந்துடுறீங்கன்னு நான் பாத்துறேன்டான்னு அவரு கன் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க, இந்த கேப்ல ஹீரோவும் அவனை பிடிச்சிருக்க ஆளுங்களாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த ஃபாதரையும் அந்த பொண்ணோட அப்பனையும் தான் முதல்ல அடிக்கலான்னு இருப்பா. ஆனா ஹீரோயின் தடுக்கிறத பார்த்துட்டு சரி இவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு காட்டுக்குள்ள ஓடி போன அந்த ஜேம்ஸோட அப்பாவை ஃபாலோ பண்ணி போறான். அப்படி அவரை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த ஐலாண்டோட கடவுள் மறுபடியுமே நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு காட்சி தருது. ஜேம்ஸோட அப்பா ஹீரோக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ள போயிடுவாரா. ஆனா உள்ள போனோடனே ஒரு கன் சவுண்ட் சத்தம் ஒண்ணு கேட்க வெளியில ஜேம்ஸோட அப்பா வராரு. ஆனா அவரோட வயித்துல தான் புல்லட் அடிபட்டு இருந்திருக்கு. இத மொத்தமா அழிச்சிருடா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றதோட அவர் கீழே சரிஞ்சு இறந்து போக, ஷூட் பண்ணது யாரானா அது அந்த தலையில்லாத உருவமா தான் இருக்குமா. அங்க பக்கத்திலேயே தான் ஹீரோவும் நிக்கிறான், நம்மளையும் போட்டு தள்ளிடுமோ அப்படின்னு லைட்டா அவன் நகர்ந்து வரும்போது அங்க வீட்டுக்கிட்ட யாரோ வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுதா. ஆகையால் சைட்ல ஒரு பொந்து மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள குதிச்சிடுறான். அங்க வந்தது யாரானா அது அந்த பிள்ளையோட அப்பன் பிளஸ் நம்ம ஹீரோனோட அப்பனா இருக்கும். வந்து இந்த மாதிரி அந்த ஜேம்ஸோட அப்பா இறந்து போயிட்டான், பரவாயில்ல இந்த தலையில்லாத உருவம் நல்ல காரியம் தான் பண்ணிருக்கு அப்படின்லாம் பார்த்தாலும் அந்த பிள்ளையோட அப்பா அந்த ஃபாதரையும் ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுவானா. அந்த ஆள் என்னன்னா அப்படியே தடிக்கி விட்டு அங்க அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான அந்த பாதை இருக்கும்ல அங்க கீழே விழுந்துருவான். அவன் திருப்பி எந்திரிக்காத பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆளும் எதுவும் பண்ண மாட்டான். அதுவே ஹீரோ ஒரு பொந்துக்குள்ள விழுந்துருப்பான்ல, அந்த பொந்துங்கிறத அந்த வீடோட தான் கனெக்ட் ஆயிருந்திருக்கும். அப்படியே அதுக்குள்ள வந்துட்டு அங்க அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த ஐலாண்டோட கடவுளை வச்சிருக்கிறதையுமே அவன் கவனிக்க செய்யறான். அந்த தலையில்லாத உருவம் அங்க வந்து இந்த மனிதர்கள் ஆடு மாடு கோழி இது எல்லாத்தையும் ரத்தமா அரைச்சு வச்சிருந்திருப்பாங்களா. ஸோ அரைச்சது எல்லாத்தையுமே ஒரு மக்குல எடுத்து அந்த ஐலாண்டோட கடவுளுக்கு உணவா வாயில ஒரு ஃபனலை வச்சு ஊத்திக்கிட்டு இருக்க ஹீரோவும் பொறுமையா இங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணும்போது அங்க எப்படியோ நம்ம ஹீரோ தன்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்க செய்யறான். கவலைப்படாதமா, கண்டிப்பா அண்ணன் உன்னை காப்பாத்தன அப்படின்னு ஹீரோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்து அந்த உருவம் அவன் மண்டைய பதம் பாக்குது. மயங்கி போறதுக்கு முன்னாடி இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆல்மோஸ்ட் காப்பாத்த வந்துட்டு தன்னோட தங்கச்சியை திருப்பி பறி கொடுக்குறோங்கிறத அவன் பார்த்துட்டு தான் மயங்கி போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண் வெளிச்சா அவனை யாரோ கட்டி வச்ச மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏதோ ஊக்கெல்லாம் போட்டு அவனோட பாடியை அந்த தலையில்லாத உருவம் இருக்குதுல்ல, ஸோ அது சாதாரண டெட் பாடியை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாடியை தூக்குறதுக்காக ஊக்கெல்லாம் போட்டிருந்திருக்கும். அதே மாதிரி தான் ஹீரோட பாடியிலேயே இந்த ஊக்கெல்லாம் சொருகிந்திருக்கான். ஹீரோ உயிரோட இருந்தாலுமே அதை அவனால ரிமூவ் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னன்னு
என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்க ஹீரோவோட விரல்களை தான் முதல்ல ஊக்குங்கிறது இருக்கும். அதனால ஹீரோவோட விரல் அந்த இடத்துல துண்டா நசுங்கி போக அவ்வளவுதான், அந்த விரல்ல இருந்த ஊக்கு ரிமூவ் ஆயிருச்சு கை நசுங்கினதோட சேர்ந்து. ஸோ ஆகையால் கையில் இருக்கிற ஊக்கை ரிமூவ் பண்ணும்போது அந்த தலையில்லாத உருவம் அவனை அட்டாக் பண்றதுக்காக முயற்சி பண்ணும். ஆனா அதோட மூஞ்சியில அந்த ஊக்க சொருகி விட்டு ஹீரோ அந்த கிரைண்டர் மிஷினை பயன்படுத்தி அந்த தலையில்லாத உருவத்தை அதே இடத்துல அரைச்சு விட்டாரான். ஜேம்ஸோட அப்பா மொத்தத்தையும் அழிச்சிருன்னு சொல்லியிருந்திருப்பார்ல ஒரு சாகருக்கு முன்னாடி. இங்க அழிக்கக்கூடிய ரெண்டே விஷயமா தெரியறது. ஒன்னு இந்த தலையில்லாத உருவம், இன்னொன்னு இதோ இந்த படுத்து கிடக்கிற கிளவி. ஆகையால் இதையும் போட்டு தள்ளணும்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு கிட்ட வந்தா அந்த கடவுள் என்னன்னா ஹீரோவை பார்த்தோன்னே நீ வருவான்னு எனக்கு தெரியும் மகனேன்னு சொல்லி ஹீரோவை ஏதோ ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி பண்ணி அவன் கிட்ட வர வச்சு என்ன நடந்ததுங்கிற பிளாஷ்பேக்கை ஹீரோவுக்கு அவங்க காட்ட செய்யறாங்க. ஆக்சுவலி இந்த 3 பேரும் அவங்களோட சொந்த ஊர்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். அப்படி இந்த ஐலாண்டுக்கு வரும்போது அங்க இந்த கிளவியை பார்த்துருப்பாங்க. முதல்ல சும்மா ஏதோ ஒரு கிளவி இருக்குன்னு தான் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போன பொண்ணு இருக்கிறாள் ஜேம்ஸோட ஆளு, அவனோட அப்பா அந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த கல்வெட்டுகள் அந்த இந்த கிளவி வந்து இந்த ஐலாண்டோட ஆன்மா. ஸோ இது வந்து ஒரு கடவுள் அப்படிங்கிற மேட்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் கொடுத்த ஐடியால தான் இந்த கிளவி இந்த இடத்துல கட்டி போட்டு அதுக்கு ரத்தம் கொடுக்கறது மூலமா இந்த ஐலாண்ட்ல இவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் விளையிற அளவுக்கு இந்த ஐலாண்டா இவங்க மாத்தி இருந்திருப்பாங்க. இந்த மேட்டர்லாம் காமிச்சிட்டு இங்க பாரு இவங்க எல்லாரும் என்ன பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லை, என்ன விடு வச்சிருன்னு சொல்லும் போது ஹீரோவும் சரின்னு அங்க இருக்கிற ஒரு விளக்கை எடுத்து அது மேல போட்டு அதை எரிச்சு விடுறான். அங்க அந்த வீட்டுக்கு முன்னாடியில் இருக்கிற டனல்ல தானே நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த ஃபாதருமே புல்லட் அடி வாங்கி படுத்திருந்தாரு. அந்த ஆளுமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வந்து அது எரியறத பாக்குறாரு. இவ்வளவு வருஷம் எதை கஷ்டப்பட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தானுங்களோ. இன்னும் சொல்ல போனா இந்த ஃபாதரை பொறுத்த வரைக்கும் அது கடவுள் தான், கடவுள் அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதுவே அந்த பிள்ளையோட அப்பா இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோயினையும் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் கடத்தி வச்சிருந்திருப்பானா. ஆனா அப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரையே சொல்றான். இந்த மாதிரி மக்களுக்கு உங்களுக்கும் நடுவுல நீங்க கடவுளுங்கிற ஒரு விஷயத்த வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது எந்த விதமான கேள்விகளும் கேட்காம நீங்க அவரு சொல்றத நம்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடவுள் நீ வச்சுட்டேன்னு வையன், அதை அவனுங்க நம்பிட்டானுங்கன்னு வையன், அவ்வளவுதான். அந்த கடவுளோட பேரால நீ ஒருத்தனை எவ்வளவு கேவலமா நடத்தினாலும் சரி, அடிமையா வச்சிருந்தாலும் சரி, மக்கள் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு கடவுளை தான் இந்த ஒரு ஐலாண்ட்ல நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா அதை வெறும் மிஷினா பார்க்காம உங்க அப்பா அதை கடவுளா பார்த்தான். மிருகங்களோட ரத்தத்தை மட்டும் கொடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற யோசனையை நான் கொடுத்தா மிருகங்களோட ரத்தம் அந்த கிழவிக்கு போதுமானதா இல்லைன்னு சொல்லி மனுஷங்களோட ரத்தத்தை கொடுக்கறதுக்காக தன்னோட ரத்தத்தை அவன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். பைத்தியக்காரன் வேற ஒருத்தங்களோட ரத்தத்தை கொடுக்கறதுக்கு பதிலா உங்க அப்பா சரியான முட்டா பீஸ். இன்னும் சொல்ல போனா ரொம்ப சாஃப்டான ஒருத்தன். அவனுக்கு இந்த வேலை செய்யறதெல்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரணமா நம்ம கொடுக்கற ரத்தத்துக்காக நம்ம இருக்கிற இடத்த செழுமையா வச்சுக்கிற ஒரு மிஷினை போய் கடவுள் நம்பிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குமா. எட்டி பார்த்தா ஊரே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் அப்பதான் ஊருக்குள்ள வந்து இருப்பான். என்ன தீ பிடிச்சி எரியுதுன்னு ஹீரோயின்லாம் எங்க போனாங்கன்னு அங்க இருக்கிற ஒரு லேடி கிட்ட கேட்டா அவங்க தான் அந்த ஆள் வந்து பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற மேட்டரை சொன்ன உடனேமே ஹீரோ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து அந்த ஆளை மர்கையா பண்றாங்க. எப்படியோ தங்கச்சியை காப்பாத்தியாச்சு. ஹீரோ தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லி 3 பேர் வேகமா அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பிளஸ் ஏன் ஊர் எரியுதுன்னா அதான் ஹீரோ அந்த ஐலாண்டோட கடவுளையும் எரிச்சு விட்டு தானே வந்திருப்பான். அதன் விளைவு தான் அந்த இடத்துல ஊர் எரியிருக்கான காரணமும். 3 பேரும் வேகமா வந்துகிட்டு இருக்க சடனா ஹீரோவால அதுக்கு மேல நடக்க முடியாம அதே இடத்துல கீழே விழுந்துடுறான். அவனையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொன்னாலும் இல்ல என் பாடி தாங்காது, ஏற்கனவே அதிகமான ரத்தங்கிறது சிந்திருச்சு, அதனால என்னை விட்டுருங்க நீங்க போங்கன்னு சொல்லி தன்னோட தங்கச்சிக்கு அவன் குட் பை சொல்லி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறானா. எப்படியோ அங்க ஒரே ஒரு லேடி மட்டும் இவங்க 2 பேரும் வருவாங்கன்னு காத்துருப்பாங்க போல. சோ இப்போ 2 பேரையும் ஏத்திக்கிட்டு அந்த கடைசி போட்டும் அங்கிருந்து கிளம்புது. அதுவே ஹீரோவும் எல்லாம் முடிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்லி அதே இடத்துல உயிரை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போ அங்க நம்ம ஃபாதர் இருக்கிறாப்ல ஹீரோனோட அப்பா அவன் வருவானா. அவனுமே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போறத கவனிக்க தான் செய்யறான். அப்ப அவனோட கால்ல இருந்து வடிகிற ரத்தங்கிறது தரையில விழுக ஒரு செடி முளைக்க செய்து. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு, அருமாடா அப்படின்னா அந்த கடவுள் சாகலையா, அப்போ அடுத்த கடவுள் நான் தானா அப்படிங்கிற அந்த பேர்டனோட ஹீரோ அந்த தரையில படுக்க இப்போ அந்த ஐலாண்ட்ல இருக்கிற ரூட்ஸ் எல்லாம் ஹீரோக்குள்ள படர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த ஐலாண்டோட ஐலாண்டா உருமாறுறான். பிளஸ் அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஃபாதரோட ரத்தம் பட்டதுக்கு எதுக்கு செடி முளைக்கணும்னா பேசிக்கா இந்த ஐலாண்ட
ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் ரத்தம் தான் ஃபர்டிலிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ரத்தம் கொடுத்தா மட்டும்தான் அந்த நிலத்துல தேவையானதை விளைவிக்க முடியும். ஆகையால் எல்லா இடத்துலயும் ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்படி இருக்கும்போது அந்த ஐலாண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் தான் அந்த கிளவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிளவிக்கு ரத்தம் கொடுக்கறது மூலமா இந்த ஐலாண்ட்ல வந்து இவங்க பயிர்கள்லாம் போட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ இந்த ஐலாண்ட்ல இருக்கிற அந்த கிளவியை ஹீரோ எரிச்சு விட்டதுக்கு அப்புறமும் இந்த ஐலாண்ட்ல ரத்தத்து மூலமா செடிங்கிறது முளைக்குதுன்னா அப்படின்னா அந்த கடவுளுங்கிறது இந்த ஐலாண்ட்ல இன்னும் இருக்கு. ஆனா அந்த கடவுள் இப்போ ஹீரோவாக இருக்க அங்கதான் இந்த ஐலாண்டோட ஐலாண்டா ஹீரோவும் அந்த ரூட்ஸ் எல்லாமே அவனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். எனிவேஸ் மக்களே, கண்டிப்பா படம் பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.